எப்படி என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த நேரத்திலே ஐயப்பன் ஜனனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அரியும் அரணும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு கோலத்தை நாம் காண வேண்டும். இப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் வேறு வேறு விதமாக இருக்கும் பொழுது தேவர்கள் பலம் குன்றி இருக்கிறார்கள், அரக்கர்கள் பலம் மிகுந்து இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியின் பலத்தை குறைப்பதற்கு தேவர்கள் கொடுத்த ஒரு உபாயம் என்னவென்றால், நீங்கள் பார்க்கடலை கடையுங்கள். பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தால், அமிர்தத்தை தேவர்கள் உண்டால் நீங்கள் மீண்டும் பலம் அடைவீர்கள். அந்த பலத்தை அடைவதன் மூலமாக அசுரர்களை வென்றுவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலிலே வருவது ஒரு விஷம். அந்த விஷத்தை சிவனார் தன் கண்டத்திலே தாங்கிக் கொண்டார். அதனால்தான் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர். இந்த பெயர் பெற்ற நீலகண்டன் இருக்கும்போது மேலும் மேலும் கடைய கடைய அமிர்தம் கிடைத்தது. அமிர்தம் கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்குவது எப்படி என்று ஒரு பிரச்சனை வந்தது. அப்பொழுது ஹரி தன்னுடைய ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்தார். ஹரி என்பது நாராயணன். மோகினி அவதாரத்தை எடுத்தார். மோகினி அவதாரத்தை எடுத்து அந்த வலம் வந்தபோது அசுரர்கள் எல்லோரும் அந்த மோகினியை பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அமிர்தம் தனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே ஹரியாகிய மோகினி அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த தேவர்களுக்கு வழங்கியதால் இந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. தேவர்கள் இந்த அமிர்தத்தை உண்டதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று தேவர்களை எதிர்க்கக்கூடிய சக்திக்கு வந்தார்கள். இந்த காட்சி இப்படி இருக்கையிலே கைலாயத்திலே மோகினி அவதாரம் எடுத்திருந்த ஹரியனுடைய நிலையை சிவனிடம் சொல்ல, சிவனும் இதுதான் சரியான நேரம் என்று அந்த மோகினி அவதாரத்தை தானும் காண விரும்புவதாக ஹரியிடம் சொல்ல, ஒரு வனத்திலே அந்த ஹரி மோகினி அவதாரம் எடுத்து சிவனை காண, அந்த மோகினியை கண்டு சிவனும் மயங்க, அவர்கள் இருவரும் இன்பமாக இருந்திருந்த நேரத்திலே அயோனி ஜனனாக மார்கழி மாதம் விருச்சிக லக்னத்திலே பஞ்சமி திதியிலே உற்பத்தியானவர் தான் சுவாமி ஐயப்பன். அந்த சுவாமி ஐயப்பனை குழந்தையாக பெற்றெடுத்தார்கள். அப்பொழுது அந்த குழந்தை கைலாயம் சென்றது. கைலாயம் சென்ற குழந்தையை எல்லோரும் போற்றி புகழ்ந்து வளர்த்து வந்தார்கள். 33 கோடி தேவர்களும் அந்த குழந்தையை பாராட்டினார்கள். லட்சுமியும் பார்வதியும் தன் முளைப்பாலால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள். சரஸ்வதி தன்னுடைய கருணையை அந்த குழந்தைக்கு நாவால் எழுதி வைத்தார். மற்ற இந்திராதி தேவர்களும் பிரம்மர்களும் மொத்த 3 கோடி நாரதமுனிவர்களும் எல்லோரும் அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார்கள். ஆக இப்பேற்பட்ட அந்த குழந்தை உருவாகி வளர்ந்த ஒரு காலத்தில் சிவபெருமான், மகனே, நீ இப்பொழுது பூலோகம் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த பூலோகத்திலே நீ சென்றாய் என்றால் அங்கே ஒரு மகிஷி என்பவள் ஒருவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிஷி என்பவள் பூர்வ ஜென்மத்திலே ரிஷிபத்னியினுடைய மனைவி ஆவாள். அவள் இப்பொழுது தத்தருக்கு மனைவியாக மகிஷமாக அங்கே பூலோகத்திலே வசிக்கிறாள். அவளை சம்ஹாரம் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறார்கள். இதற்கு முன் பூலோகத்தில் அந்த மகிஷி இங்கே வருவதற்கு முன் அந்த மகிழ்ச்சியை காண்பதற்கு தத்தரும் பூலோகத்திற்கு வந்துவிட்டார். வந்த பிறகு இவர்களுடைய கருத்துப்படி அந்த காட்சியை விளக்கப்படுகிறது. அப்பொழுது தத்தர்
அந்த மகிழ்ச்சியுடன் இன்பமாக இருந்து வாழ்க்கையை அனுபவித்து வருகின்ற காலகட்டத்திலே ஐயப்பன் அவர்களும் பூலோகம் வருகிறார்கள். பூலோகம் வந்து அந்த நந்தவனத்திலே அவர் ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறார். அந்த குழந்தை உருவெடுக்கும் பொழுது நீ உன்னுடைய கடமையை 12 வயதிலே செய்து முடிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை வதம் செய்ய வேண்டிய நேரம் 12 வயதிலே உனக்கு வரும். அதுவரை நீ பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து வா என்று சொல்லி ஒரு மணி மாலையை அந்த குழந்தையின் கழுத்திலே அணிந்து அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். மணிமாலை அணிவித்ததனால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயர். பூலோகத்திலே அந்த மணிகண்டனுக்கு பிறந்தவுடனே பெயர் வைத்தவர் பிரம்மா. ஆரியர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதால் அந்த குழந்தைக்கு ஆரியதாதா என்று பெயர். பிராணநாதங்களுக்கெல்லாம் பிராணகுப்தெல்லாம் தலைவனாக இருப்பதால் பராயகுப்தர் என்று பெயர். அதே மாதிரி தர்மங்களுக்கு சாஸ்தாவாக இருப்பதால் தர்ம சாஸ்தா என்ற பெயர் அவருக்கு வந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியின் போதுதான் ஐயப்பன் பூமியிலே அவதரித்தார். ஐயப்பன் அவதரித்தவுடன் அப்பொழுது காற்றுக்கு வேட்டையாட வந்து கொண்டிருந்த பாண்டிய மன்னன் ராஜசேகரன் அங்கே வரும்பொழுது காட்டிலே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. எங்கேயோ குழந்தை அழுகிறதை என்று சுற்றுமுற்றும் பார்த்த பின்பு ஒரு இடத்திலே ஒரு மரத்தினடியிலே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை கழுத்திலே ஒரு மணி மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் ஆஹா, இந்த குழந்தை நமக்கு குழந்தை இல்லாத நேரத்திலே நமக்கு இந்த குழந்தை மகனாக கிடைத்திருக்கிறான், அதிலும் மணியோடு பிறந்ததனால் இவன் மணிகண்டன் தான் என்று நினைத்து மணிகண்டா என்று அழைத்தார் அந்த ராஜசேகரன். அழைத்து மணிகண்டன் அந்த குழந்தையை மிகுந்த மேளதாள வரவேற்புடன் நகரத்திற்கு எடுத்து வருகிறார் அரசவைக்கு. அரசவைக்கு மணிகண்டன் என்ற குழந்தையோடு ராஜசேகர மன்னன் வருகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே மிகுந்த சந்தோஷத்துடன் அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். மனைவியும் அவரை வரவேற்க காத்திருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகையால் நமக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்திலே அந்த மனைவியும் வரவேற்று அந்த குழந்தையை செல்லமாக வளர்த்து வருகிறார்கள். ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டும்படியும் ஊர் மக்களுடைய மனதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எந்தளவும் எல்லையில்லாத அளவுக்கு மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கொஞ்சம் நாட்களிலே அரசனுடைய முதல் மனைவி கர்ப்பமடைகிறார்கள். கர்ப்பமடைந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பெரியவனாக வளர வளர அந்த குழந்தைக்கும் மணிகண்டனுக்கும் வில் வித்தை எல்லா வித்தைகளையுமே போர் வித்தைகளை எல்லா கலைகளுமே அரசன் சொல்லி கொடுக்கிறான். அந்த சூழ்நிலையிலே சொல்லிக் கொடுத்து வளர்ந்து வரும் சூழ்நிலையிலே கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு மணிகண்டனுக்கு பட்டம் சூட்ட அரசர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அதனை தடுத்து நிறுத்தும் பொருட்டு மந்திரியினுடைய ஆலோசனையின் பேரிலே ராணிக்கு தலைவலி இருப்பதாகவும் அவரை மருந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதற்கு தேவையானது என்ன என்று ஆலோசித்து சொல்லும்படி சொல்லுகிறார்கள். அப்பொழுது வைத்தியரிடம் சொல்லி, நீங்கள் எது சொன்னாலும் அவர்கள் செய்து விடுவார்கள், அருள் கூர்ந்து தலைவலியை தீர்க்கக்கூடிய மருந்து புலிப்பால் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அந்த புலிப்பால் என்று சொன்ன உடனே அந்த புலிப்பாலை கொண்டு வருவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது புலிப்பாலை யார் கொண்டு வருவது? யாருக்கும் தெரியாது. எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது விஷயம் தெரிய வந்தது மணிகண்டனுக்கு. ஓஹோ,
எங்கே நமக்கு பட்டம் சூட்டி விடுவார்களோ என்று எண்ணி இந்த கருத்து வருகிறது. இருந்தாலும் நமக்கு அந்த பட்டம் வேண்டியது இல்லை, பட்டம் நமக்கு தேவையில்லை. அன்னையினுடைய தலைவலியை போக்குவதற்காக புலிப்பாலை நானே கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் காட்டுக்கு செல்ல முற்படுகிறார். அரசனுக்கு சின்ன குழந்தை மணிகண்டனை விட்டு பிரிய மனம் இல்லை. அந்த மனம் இல்லாத காரணத்தினால் மிகுந்த துக்கத்துடன் இருக்கிறார். எப்படி மணிகண்டனை காற்றுக்கு அனுப்புவது என்று கண்கலங்கி துயரத்தில் உண்ணாமல் உறங்காமல் காலத்தை செல்கிறார். அந்த தந்தையை தேற்றுகிறார் மணிகண்டன். தேற்றி தன்னுடைய கருத்துக்களின்படி தந்தைக்கு ஆறுதல் சொல்லி, நானே புலிப்பால் கொண்டு வருகிறேன் தந்தையே, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி அன்னையிடமும் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு, மந்திரியிடமும் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு, இந்த ஆலோசனையில் சொல்லக்கூடிய சில சகுனிகளிடமும் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு புலிப்பால் கொண்டு வர புறப்படுகிறார். அப்பொழுது புலிப்பால் கொண்டு வர புறப்படும் போதுதான் அந்த எரிமேலி என்ற இடத்திற்கு வந்து அந்த இடத்திலே பேட்டையை துள்ளி அந்த போருக்கு புறப்படும் போது செய்யக்கூடிய வகையிலே அந்த எரிமேலி வழியாக பெரிய பாதையை நோக்கி எல்லாம் போகும்பொழுது கானகத்திலே புலிகள் இருக்கின்றன. அந்த புலிகளை பார்த்தவுடனே ஐயப்பனுடைய அருளிலே அந்த புலிகள் எல்லாம் இவரை பார்த்தவுடனே பூனைக்குட்டிகள் போல் வர ஆரம்பித்து விட்டன. இதை பார்த்து பொதுமக்கள் பயந்தனர், தேவாதி தேவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய அருளிலே இந்திரனே புலிகளாக மாறியதாக வரலாறு உண்டு. ஐயன் புலிப்பால் கொண்டு வரும்பொழுது, புலிகளை கூட்டத்தை கொண்டு வரும்போது இந்திரன்தான் ஐயப்பனுடைய வாகனமாக இருந்தார். இந்திரனுடைய வாகனத்தில் ஏறி புலிப்பால் கொண்டு வர நாட்டிற்கு வந்த நேரத்திலே மக்கள் புலிகள் கூட்டத்தை பார்த்து பயந்து அல்லோலப்பட்டு ஓடுகிறார்கள். இருந்தாலும் மணிகண்டன் அமைதியாக அந்த புலிகளை எல்லாமே அரசவைக்கு கொண்டு வந்து, மருத்துவரையா வருக, தாங்கள் கேட்ட புலிகள் இங்கே இருக்கிறது, முடிந்தால் புலிப்பாலை கறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த மருத்துவருக்கு புலிப்பாலை கறந்து கொள்வதற்கு தைரியம் வரும்? ஒருவரும் பக்கத்திலே நிற்கவில்லை. மந்திரி உள்பட, மருத்துவர் உட்பட யாருமே இங்கே நிற்கவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் நடைபெற்றவுடன் அவருக்கு புலிப்பால் வேண்டியதில்லை என்று முடிவு எடுத்த உடனே தாயின் நோய் தீர்ந்து விட்டதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு ஐயப்பனும் தன்னுடைய 12 வருடங்கள் ஆகிவிட்டன, நானும் என்னுடைய வேலைகள் இருக்கிறது, மகிழ்ச்சியை வதம் பண்ண வேண்டியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய தகப்பனாரிடம் சொல்லிக்கொண்டு நான் காற்றுக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு காற்றுக்கு செல்லுகிறார். இந்த ஒரு காற்றுக்கு சென்ற பிறகுதான் மகிழ்ச்சி வதம் மற்ற எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே வருகிறது. 12 வருடங்களில் அந்த ஏற்கனவே நான் சொல்லியுள்ளபடி நிறைவுகள் முடிந்தவுடன் அவர் அந்தராத்மையாக போகும்போது தன்னுடைய பந்தள மகாராஜனுக்கு இங்கே ஒரு சரத்தை விடுகிறேன், அந்த சரம் எங்கே விழுகிறதோ அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கோயில் கட்டுகின்ற இடத்துக்கு சபரி என்று பெயர். இந்த சபரி என்பவர் யார் என்பது ஒரு முக்கியமான சமாச்சாரம்.